அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள். நாங்கள் பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு என்ற கொள்கையை கொண்டவர்கள். காசை வாங்கி கொண்டு வாக்கு போடுவது என்பது அவமானகரமானது. மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார் நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று கேட்கிறார்கள். ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மதிப்புமிக்க உரிமை, மக்களிட்டு இருக்கிற வலிமையான கடைசி உரிமை வாக்குதான். அதை விற்பது என்பது எவ்வளவு பெரிய தன்மான இழப்பு, எவ்வளவு பெரிய உரிமை இழப்பு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்க வேணாமா? என் அன்பு சொந்தங்கள், ஒருவன் வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே ஒரு முதலீடு செய்கிறான், ஒருவன் முதலீடு செய்கிறான், 30 கோடி முதலீடு செய்கிறான். இப்போ இந்த திருத்தணி தொகுதியிலே போட்டியிடுகிறோம், 25 கோடி 30 கோடி செய்கிறான். ஒரு ஓட்டுக்கு 500 1000 என்றால் 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு முதலாளி லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். அந்த இடத்திலே வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்திலே சேவை என்கிற சொல் செத்து விழுகிறது, லாப தேவை என்கிற சொல் பிறந்து விழுந்துகிறது, எழுந்துகிறது. அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கேடுகட்ட பணநாயகம் உயிர்த்து எழுகிறது. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை உருவாகுமானால் என் அன்பு மக்களே, இந்த நாட்டில் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கான அதிகாரம். அப்போ 95 விழுக்காட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், இவர்களுக்கான அதிகாரம் எங்கே? எங்கே மக்களாட்சி? எங்கே மாண்புமிக்க ஜனநாயகம்? எப்படி இருக்கும்? இந்த ஜனநாயகத்தை கட்டியமைக்கத்தானா நமது பாட்டவர்கள் முன்னவர்கள் தூக்கிலை தொங்கினார்கள், செக்கிழுத்தார்கள், சிறைப்பட்டார்கள், மிதிப்பட்டார்கள், வதைப்பட்டார்கள். இதுக்காக போராடி சுதந்திரம் பெற்றோம். இதற்காகவா? தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை கருக திருவிழமோ என்கிறார் நம்முடைய பாட்டன் பாரதி. இந்த சுதந்திர பயிரை கண்ணீரால் காத்தோம் என்கிறார். இதற்காகவா? இது அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா?